இது சத்தியம். எதுவும் ஆகாது அண்ணா. சென்று வா. சென்று தாவோட வார்த்தைக்கு ஆகட்டும். ஒரு நாளும் மறுப்பு சொல்ல மாட்டேன். நான் அரண்மனை சென்று வருகிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன் செல்லப்பா. சாந்தமாக அமைதியாயிரு. என்னடா இது? மீண்டும் சின்னையா விரட்டுகிறான், அஸ்தானம் ஓடுகிறான். என்ன நடக்குது என்று தெரியவில்லையே. அப்படி என்றால் புளிச்சோர்ரா. பரவாயில்லை, தம்பி சின்னையதான விரட்டுகிறார் என்றால் நம் காவலாளையும் இங்கே விரட்ட ஆள் இருக்கின்றது. தம்பி அஸ்தானா, தம்பி அஸ்தானா, தம்பி வாப்பா. அஸ்தானா, இனிமே சின்னையா வரமாட்டார். வா. ஆமா வா, நான் இருக்கிறேன். வா தம்பி, உன்னை நான் வெட்ட விட்டு வேடிக்கை பார்ப்பனா? நான் இருக்கிறப்பா. வாப்பா, பயப்படாதப்பா, தைரியமா வாப்பா. அட வா. பார்த்து உட்காந்துங்க. பக்கத்தில் காது மூக்கில் கலட்டிடுவேன். செருப்பு கிடந்தாலும் தூக்கிட்டு வந்துடுவேன். அவங்க செருப்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. பக்கத்தில் உட்கார்ற மாதிரி உட்காருவேன். காது கண்ணில் காலில் கிடக்கிற கொலுசு செருப்பு எல்லாம் கழட்டிட்டு வந்துடுவேன். அஸ்தானா வாப்பா, நான் இருக்கிறேன். வா, பயப்படாத, இனிமே கவலைப்படாத. என் தம்பி சின்னையா வர மாட்டார். வா. அவர் மிதிச்ச கோலையா? யாருது? எத்தனை வீடு இருந்துச்சு? 50 வீடு. சரி, உங்க அப்பா வந்தோடனே எத்தனை வீடு இருந்துச்சு? 35 வீடு. நீ வந்தோடனே 4 வீடு. நல்ல மனுஷன்டா. எல்லாத்தையும் கொண்டுட்டியா? பரம்பரை அப்படியாப்பட்ட பரம்பரை. ஆமா, உன் மயம் வந்து உங்க ஒரு வீடு தான் இருக்கும். ஆமா ஆமா. என் மயம் வந்தானா அந்த ஊர்ல நாங்க மட்டும்தான். ஆனா புள்ளை எத்தனை தெரியுமா? எத்தனை? ஒரு ஆளுக்கு 20 புள்ள வைப்போம். சரி. அடுத்து நாங்களே எம்எல்ஏ நின்று செவிச்சுக்குவோம், நாங்களே தலைவர் ஆக்கிக்குவோம். ஆமா, ஓட்டுக்கு 10,000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு நாங்களே வாங்குவோம். யாரு? ஆமா. அதனால இப்போ கொடுக்க மாட்டாங்களா? எல்லா ஊர்லேயும் கொடுக்குறாங்க, நம்ம ஏரியாவில் தான் கொடுக்குறது இல்லை. அவர் நேரம் சொக்கம்படி போயிருப்பாரு. இங்கே இருப்பாருங்கிற சொக்கம்படியில் போய் ஒரு டீ கடையை திறந்து டீயை குடிச்சு விட்டு இப்படி மெதுவாக அந்த காட்டு வழியாக வருவார்னு நினைக்கிறேன். அவனுக்கு காலையில் சம்பளம் இல்லைங்க, 10 பைசா தரமாட்டேன். வேணா பாருங்க, அவனுக்கு இப்படியே நடந்து காலையில் சொக்கம்படி போக வேண்டியதான். ஓய், என்னடா உள்ள இருந்து கத்தி எல்லாம் வருது? கத்தி கத்தி என் தொண்டையும் போச்சு, உங்க விட்டும் பொழப்பும் போச்சுன்னு. அஸ்தானம், ஏன் பயப்படுகிறாய்? நடுங்குதுங்க. கவலைப்படாதே, படல, நான் இருக்கிறேன். நீ இருப்ப. இந்த கத்தியை கண்டா பயப்படுகிறாய்? கத்தி சொருவுங்க, சொரு அங்க சொருவுங்க. என்ன என் தம்பி சின்னையா வெட்ட வந்தான் என்று தான் பயப்படுகிறாயா? ஆமாங்க. கவலைப்படாதே. சரி. மாலால வெட்டவே வந்தான் என்று வீட்டுக்கு வந்தென்று வந்த
கத்தியால் வட்டவே வந்தார் என்று கவலைப்பட வேணாம் தானா பாலால வெட்டவே வந்தான் என்று வருத்தப்பட வேணாம் அதானா என் தம்பி சாதாரணப்பட்டவனா அவன் எப்பேற்பட்டவன் அப்படி தங்க குட்டி மெத்த சிங்க குட்டி தானே வந்து சமையலை தேடி குட்டிய சொன்ன குட்டி தானே வந்து சமையலை கட்டி ஆளலை வெட்டவே வந்தார் என்று வந்தார் என்று வருத்தப்படாதடா தானா கவலைப்படாதே நான் படலை. நான் இருக்கிறேன். நீ இருக்கிறிய. ஆமாம். ஏன் பயந்து ஓடுகிறாய்? என்ன காரணம்? என் தம்பி சின்ன ஏன் விரட்டுகிறான்? நீ ஏன் ஓடுகிறாய்? என்ன நடந்தது? மகாராஜா, நம்ம அரமனைக்கு ஒரு சண்டாளி போய் வந்தேன். மகாராஜா? மகாராஜா கையாட்டில் எனக்கு பிடிக்காத பேர். ஓ அப்படியா? வேற சொல். சாமி பெரியாண்டவா அப்படி சொல்லலாமா? அந்த பேர் பிடிக்காது. ஓகே, பியூட்டி போட்டிட்டு இருக்கு. சாமி பெரியாண்டவா, நம்ம அரமனைக்கு செக்கலம் திருக்கணம் செம்பவள ஆசாரி ஒருத்தர் வந்தாங்க. மறிக்குழந்து மார்வளவன் மாணிக்க தட்டாத்தி மயன். செக்கலம் திருக்கணம் மறிக்குழந்து மார்வழகன் மாணிக்க தட்டாத்தி மகன். ஆமாங்க. செம்பகுல ஆசாரி நமது அரமனை தேடியா? ஆமாங்க. சின்ன வயசுல நமது அரமனை வாழ்ந்தவன். ஆமா, வளர்ந்தவன். அண்டவன் வந்தானா? வந்தாங்க. ஏப்பா, அவர் வந்தா என்ன கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல? உங்களை தாங்க கூப்பிட்டேன். வாய் தவறி அப்படியே சாமி சின்னாண்டவரை கூப்பிட்டு விட்டேன். அப்படியா? ஆமா. என் தம்பி கோபக்காரன் உனக்கு நல்லா தெரியுமா இல்லையா? தெரியுங்க. அப்புறம் எப்படிப்பா? வாய் உளறி புட்டேன். சரி, பரவாயில்லை. இருந்தாலும் என் தம்பி வந்துட்டான், அதை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எங்கே செம்பகுளம்? நானே இங்கே உடனே நேரம் சொக்கம்பட்டியில் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம். பாவம் செம்பகுளம். ஏற்கனவே என் தம்பினா உனக்கு ரொம்ப பயம். இந்த வழியில் ஒன்றாங்க ஏற்கனவே அந்த குளம் இருக்கு, அது வரையும் ஓடிப்பாயலோ. தம்பி சின்னையா வந்தா அவனுக்கு கண்டிப்பாக பயம் இருக்கும். ஆமாங்க. ஒருவேளை எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான், மறைஞ்சிருப்பான். நீ என்ன செய்கிற? எங்கே இருந்தாலும் செம்பகுலாசாரியை பார்த்தா பொன்னாண்டவர் அரமனைக்கு அழைத்தார் என்று அண்ணவனை உடனே கூட்டி வா. புரிகிறதா? ஒரு டூ வீலர் வேணும். ஏன்? சொக்கம்பட்டில இருந்து நான் எப்போ போய் நடந்து கூட்டி வர்றது? அஸ்தானா, பொன்னாண்டவர் அழைத்தார் என்று அழைத்து வா. அண்ணவன் எங்கிருந்தாலும் உடனே ஓடி வந்து விடுவான். அப்படி ஆகட்டுங்க. அரமனைக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் அவனுக்கு செய்ய வேண்டும். அப்படி ஆகட்டும். பாவம், நம்ம அரமனை தேடி வந்தவர். ஆமாங்க. அவரை விட்டுறக்கூடாது. விடக்கூடாது. சீக்கிரம் போயிட்டு வாப்பா. கூப்பிட்டு வர்றேன். ஆகட்டும். எத்தனையோ செம்பகுளத்தை பார்த்துருக்கங்க. இன்னைக்கு வந்த ஆசாரிப்பில் பார்த்துறோம்னு வச்சுக்க, எனக்கு எரியாத இடம்லாம் எரியுது. ஏண்டா ஒரே கோடா கோத்து விட்டு போயிட்டானே சண்டாலே. எங்கடா இப்போ செம்பவளம்? தெரியலடா. பாலை உரிச்சு கட்டிக்கிட்டையும் போட போயிட்டானா? உள்ள இருக்கானா இல்லையாடா? இல்லை இல்லை, உள்ள இல்லையா? இந்த வழியா ஓடி வந்தேன். இப்போ இங்கிட்டு போனாங்க. செம்பண்ணே 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 சுகர் கிகர் கம்மியாகி மயக்கம் போட்டு கிடக்குறாருன்னு பாருங்க ஊர்ல 4 பேர். அடா செம்பண்ணே, செம்பண்ணே, ஓட்டம் நல்லா இருந்துச்சா? ஓட்டம் ஆ ஆ 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டா நீ. எனக்கு ஓட்டம் இல்லை. சரி சரி. நொங்க வெட்டினவே ஓடி போயிட்டானா, நோண்டி தினவே மாட்டிக்கிட்டானா. கதையை கட்டிக்கலாம்ண்ணா. வெட்டினவே ஓடி போயிட்டேன், கீழே இருந்து நோண்டி தினவே மாட்டிக்கிட்டேன். அந்த கதையா இருக்கு உன் கதை. சாமி பெரியாண்டவர் உன்னை கூட்டி வர சொன்னார். ஆமா. ஆ ஆ ஆ சரி. ஆ ஆ அடா பாவி. ஆ 30 ஏய், உனக்கு 30 போடுறாராமா? 30?
அவன் நீ செத்து 30 கும்பிட்டான்டா. அப்படியா? ஆ ஏன்டா இன்னொரு துணி இங்கே அவுந்து கிடச்சி எடுத்து வச்சுக்கிட்டியா 30 கும்பிட? இல்லை என்னன்னு கேட்குறேன். இவ்வளோதானே உன் ஆசை? இந்த ஒரு மேடையில் எனக்கு 30 கும்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டேன். பரவாயில்ல விடு. சாமி பெரியாண்டவா, சாமி பெரியாண்டவா, ஆசை கோபம் களவு செய்தவன் பேச தெரிந்த மிருகம். ஆசை கோபம் களவு செய்த பேச செய்த மிருகம். ஆசை கோபம் களவு செய்தவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை உள்ளவன் மனித வடிவில் தெய்வம். உண்மை என்பது அன்பாகும், வெறும் பணிவு என்பது பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், வெறும் மனைவி என்பது பண்பாகும். 4 கட்டளை அறிந்த மனது எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். பாரு மனமே யாரு, ஆண்டவன் கட்டளை யாரு. எங்கே அவுட்டர் தான் போகுது. அஸ்தானம் அடே அஸ்தானம். ஓ ஓவா இல்லை சொல்லுங்க மராசா. எங்கே செம்பகுளம்? நீங்கள் சொன்னீங்களா? என்னது நீங்கள் சொன்னீங்களா? அப்படி சொல். ஓட்டமாக ஓடி பார்த்தேன். எப்படி உடனே? ஓட்டமாக ஓடி பார்த்தேன். சரி. இந்த ஊருக்கு மேற்கால அங்கிட்ட ஒரு குளம் ஒன்று இருக்குது. ஆமாம். சின்னாண்டவர் விரட்டின வேகத்தில் சரி. சின்ன பள்ளம் தடுக்கி விட்டு ஆஹா செம்பகுல விழுந்து செத்தே போயிட்டேன். என் தம்பி சின்னையை விரட்டி வந்த வேகத்திலே சின்ன பள்ளத்தில் தடுக்கி விட்டு செம்பகுல விழுந்து செத்து போயிட்டானா? இறந்து போயிட்டேன். இறந்து போயிட்டானா? செத்து போயிட்டேன். செம்பகுளம் செத்து போயிட்டானா? உசுறு போச்சு. செத்து போயிட்டானா இல்லை இறந்து போயிட்டானா? எல்லாமே போச்சு. மசூர் கூட மிச்சம் இல்லை. நீ பார்த்த? சத்தியமா. அஸ்தானம். ஓ ஓவா இல்லை சொல்லுங்க மகாராசா. ஆமாம். சாமி பெரியாண்டவா, செம்பகுளத்தை அப்படியே விட்டுலாமாப்பா? விடக்கூடாதா? பாவம் இல்லையா? அடா கருமணி கலந்துட்டு போற, வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். அதானா ஓ நம்ம அரண்மனை தேடி வந்தவர் வந்தாங்க. என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஆமாம். அவர் இறந்து போயிட்டார். சரி. அவர் நம்ம அப்படியே விட்டுலாமாப்பா? விடக்கூடாதா? அவன் ஆத்மா சாந்தி அடையாதுப்பா. சரி. அவன் ஆசை நிறைவேற்றணும் இல்லையா? ஆமாம். அவன் ஆத்மா சாந்தி அடையணும்னா நம்ம கையால் அவனுக்கு ஈம காரியம் முடிக்கணும். நீ என்ன செய்யற? ஆ நேரா ஆ அரண்மனை வில்வண்டி எடுத்து செல். சரி. செம்பகுளத்தின் சடலம் எங்கே இருந்தாலும் உடனே நிலநாட்டு கோட்டை கொண்டு வா. அதை வச்சா நம்ம ஈம காரியம் முடிச்சிருவோம். என்ன நான் சொல்றது சரிதானே? சரிதாங்க. ஆ? சீக்கிரம் போயிட்டு வாப்பா. போயிட்டு வர்றாங்க. ஆகட்டும். ஆகட்டும். இந்நேரம் வரையும் அரண்மனையில் காவலாளி வேலை பார்த்தேன். இப்போ எனக்கு என்ன பதவி தெரியுமா? பணம் தூக்குற வேலை. அதிக சம்பளம். மணப்பாறை ஜிஹெச்சில் போய் சேர்ந்துருந்தேன்னா சம்பளம் ஒரு பணத்துக்கு 5000 ரூபா. 5000 ரூபா. 4 பணம் 108 ஏற்றி விட்டேன்னா 20,000. அவன் கோடீஸ்வரன். ஆமா மெயின் ரோட்டில் இடம் வாங்கி போடுறாங்க பணம் தூக்குறவங்க. ஆமா. நம்ம குண்டிய நட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் 2500 ரூபாய்க்கு மேலே கிடையாது. உண்மை. பணம் தூக்குறவனுக்கு அதிக சம்பளம்ங்க. உண்மைதான். செம்பண்ணு வம்பண்ணே, ஆத்திரமாவது மூத்திரம் போகுதுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்தில். உன் பணத்தை தூக்கிட்டு வர சொன்னார். ஆமாம். என்ன சொல்லணும்? போய் பார்த்தேன். எந்த ஊர் மக்கா? உனக்கு சொந்தம் இருக்காங்க? சரி. ஆ ஆ ஆ சரி. ஆ எல்லாம் கீழே இருந்து மேலே போவாங்க, அவன் மேலே இருந்து கீழே வர்றான். ஆமா ஏன் மணியப்பா? ஆமா. பரவாயில்ல. 22 தானே? 30 கும்பிட்டே, அடுத்து 22. பரவாயில்ல விட. சாமி பெரியாண்டவா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, கைப்பற்ற நினைப்பது மனமே.
புரிவேன். போக போக தெரிவதுண்டு, போக போக புரிவதுண்டு. காதேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு அது தெரியும் அப்பா. அஸ்தானம் ஓ பெரியாண்டவா, எங்கே செம்பகுளத்தின் சடலம்? நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். ஓட்டமாக ஓடி பார்த்தங்க. சரி சோலை மாவட்டத்தில் அவனுக்கு நிறையா சொந்தக்காரர் இருக்காங்களாம். சரி. செம்பகுளம் செத்து போயிட்டான்னு புளிய மரத்தை வட்டி வச்சு எரிச்சு விட்டாங்க. போய் பார்க்குறேன் செம்பகுளம் சாம்பலாக போயிட்டாங்க. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஊரில் செம்பகுளத்துக்கு சொந்தக்காரர்கள் இருப்பதால ஆமாம், செம்பகுளத்தை எரித்து விட்டார்கள். எரித்துட்டாங்க. சாம்பல் தான் கிடக்குதா? சாம்பலாக போச்சு. என்ன போச்சு? சாம்பலாக போச்சு, போயிடுச்சு. ஆஸ்தானம் ஓ செம்பகுளத்தை அப்படியே விட்டுலாமாப்பா? விடக்கூடாதா? பாவம் இல்லையா? சரி. அவர் தான் கிடைக்கல, அவர் சாம்பலாவது அங்கே கிடக்கும்ல, அதை வச்சாவது நம்ம இம காரியம் முடிப்போம். நீ என்ன பண்ணுற, நேராக அரமனையில் நம்ம கலையத்தை எடுத்துக்க, நேராக அங்கே போய் ஒரு கலையை சாம்பலாவது கொண்டு வா, அதை வச்சாவது நம்ம இம காரியம் முடிச்சு போடுவோம் தம்பி. என்ன நான் சொல்கிறது சரிதானே? சரிதாங்க. போயிட்டு வாப்பா. போயிட்டு வாங்க. மணியப்பா, பேசாமல் வேற வேலைக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷமெல்லாம். முடியலை. என்னப்பா செய்யறாப்பா? செம்பண்ணே. அப்பா ஓ எங்க போய் சாம்பாடுற? இந்த கோயிலில் அதுவும் பொங்க முடிஞ்சு 4 நாள் ஆச்சா? செம்பண்ணே, சாம்பல் வேணும். ஆ பெரியாண்டவர். ஆ ஆமாம். ஆ ஆ ஆ பெரிய ஊரில் மலைஞ்சு பெரியாத்துல வெளில போய்யா? ஆமா ஆ ஆமாம். சொக்கம்பட்டியில் இருந்து வரையில் எவ்வளோ போய் தான் கொண்டு வந்த? அப்படித்தானா? சரி சரி. ஆ ஆ எத்தனை?